Everyone, I am Kashira from 11th Delhi. I am here today to dedicate a heartfelt poem to a leader who lived not for fame but for the future of every child, our beloved Karmavir K. Kamaraja. This poem is a small tribute to his big heart and selfless life. A tribute to Kamaraja, a tribute to Kamaraja. He wore no crown but ruled with grace, a simple smile upon his face. He wore no crown but ruled with grace, a simple smile upon his face. No wealth, no pride, no royal seat. It made our schools and lives complete. It made our schools and lives complete. He fed the poor, he lit the way, so the children could learn and the dreams could stay. A leader strong, so kind and true, who worked for them, for me and for you. Who worked for them, for me and for you. He lived so simple, served so true. Kamaraja lives in heart so deep, a guiding star we will always keep. We will always keep, we will always keep. Thank you. பழத்தினும் சுவையாய் தேனிலும் இனிமையாய் என் நாவில் தவழுகின்றாயே, என்றென்றும் இளமையாய் அறிவின் இலக்கணமாய் அழியா வாழ்வு பெற்றாயே. தாய்மொழியே ஆயினும் மொழியினும் மேலாய் என் உயிருடன் கலந்த தாயே, என் தமிழ் தாயே, உன்னை நான் வணங்குகின்றேன். அவையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தின் மகத்தான சரித்திர நாயகரே, காற்றை போல தூய்மையானவரே, இமயம் போல உயர்ந்தவரே, கங்கையை போல ஆழ்ந்த அறிவாளரே, தம் தியாகத்தினாலும் தொண்டாலும் மக்களுக்கு செய்த சேவை அனைத்தும் சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். முத்திரை பதிக்க முகவரி தேவையில்லை. வடநாட்டிலோ காலா காந்தி, தென்னாட்டிலோ கருப்பு காந்தி, பெரியாருக்கோ பச்சை தமிழர், பெரும்பாலான மக்களுக்கோ படிக்காத மேதை. இப்படி நம் ஏழை பங்காளனை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு கூட மனமுன்று என்ற அறிஞர் அண்ணாவில் வழியில் பிறந்து வந்த நம் கலைஞர் நம் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக 2006ஆம் ஆண்டு அறிவித்துள்ளார். வியாபார குடும்பத்தில் பிறந்திருந்தும் பணத்தின் மீது கொஞ்சம் கூட ஆசைப்படாத மாமனிதரை நான் இதுவரை பார்த்ததில்லை. தினந்தோறும் உழைப்பவர்களை நாம் இன்று வேலைக்காரர்கள், கூலிக்காரர்கள் என்று குறைவாக பேசுகிறோம். ஆனால் பிறர் உழைப்பால் வாழ்பவர்களை நாம் மகாராஜர்கள், எஜமானிகள் என்று போற்றுகிறோம். ஏழைகளின் நிலையை மாற்றவே நான் பதவியேற்றுள்ளேன். இல்லவே எனக்கு இந்த பதவியே தேவையில்லை என்று முதலில் தான் பதவியேற்ற போது கூறிய முதல் கூற்றும் இதுதான். ஒவ்வொரு மனிதரும் இந்த மண்ணில் பிறப்பதற்கு தன் பிறப்பின் அர்த்தத்தை நிலைநாட்டி செல்ல வேண்டும். ஆனால் தன் பிறப்பையே அர்த்தமாக்கியவர் தான் நம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார். 1954இல் தமிழக நாட்டில் தேர்தல் நடந்ததில் கர்ம வீரர் காமராஜர் வெற்றி பெற்றார். இவர் தமிழகத்தை 9 ஆண்டுகள் ஆண்டபோது தமிழக மக்களுக்கு செய்யாத தொண்டே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் இவர் செய்த சேவைகள் அளவுக்கரியது. இவர் தமிழகத்தை 9 ஆண்டுகள் ஆண்ட காலத்தை பொற்காலம் என்றே கூறலாம். ஒரு சர்ச் கட்டினால் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி கட்டினால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு கோவில் கட்டினால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் திறந்தால் அறிவாளர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினால் நம்மை படைத்த அந்த இறைவனுக்கே மகிழ்ச்சி என்று சொல்லி மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களோடு சேர்த்து 14,000 புதிய பள்ளிக்கூடங்களை கட்டியது மட்டுமல்லாமல் கட்டாய கல்வி, மதிய உணவு திட்டம், பள்ளி சீருடை திட்டம் என்று அனைத்தையும் அமலுக்கு கொண்டு வந்தார். இவர் இருக்கும் போது 7% இருந்த கல்வி பயின்றோர் எண்ணிக்கை இந்த திட்டங்களுக்கு பிறகு 37% உயர்ந்தது. ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தும் தன் கடின உழைப்பாலும் தன்னலமற்ற நாட்டு பற்றாலும் உயர்ந்த மாமனிதர் நம் கர்ம வீரர் காமராஜர் என்றே கூறலாம். அனைவரும் வரலாறாவதில்லை, வரலாறானவர்கள் அனைவரும் தனக்காக வாழ்ந்ததில்லை என்னும் கூற்றுக்கு சான்றாக நம் கர்ம வீரர் காமராஜரையே சொல்லலாம். ஊருக்காக உழைத்த உத்தமரே, கல்வி கண் திறந்தவரே, நாட்டுக்காக பாடுபட்ட நல்லவரே, இன்று இந்த நாளில் உங்களை போற்றி உங்கள் வழியிலே நடைபயில்வோம். மீண்டும் ஒரு முறை என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை வளர்த்தெடுத்த தமிழ் அன்னைக்கும் நன்றி
போற்றுவோம் என்று கூறி